வணக்கம். வளி மூலக்கூறுகள் கேஸ் மாலிகூல்ஸ் அடங்கிய ஒரு பெட்டகத்தை எடுத்துக்கிறோம். இந்த பெட்டகத்தை நம்ம 2 மண்டலங்களா பிரிச்சுக்கிறோம். இந்த மண்டலங்கள்ல இந்த செவுருன்றது ஆற்றலை மட்டும் கடத்தக்கூடிய ஒரு செவுரா இருக்குது. இது ஒரு V1 பருமளவுல இருக்கக்கூடிய N1 அப்படின்ற துகள்கள் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. இந்த 2 மண்டலங்கள், இந்த 2 மண்டலங்கள்லையும் வேற வேற மூலக்கூறுகள் இருந்தது அப்படின்னா இந்த சுவரை விளக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஒழுங்குலைவு என்ட்ரோபி அப்படின்றது நடக்கும். ஆனால் 2 பக்கமும் ஒரே மூலக்கூறு இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒழுங்குலைவு என்ட்ரோபி அப்படின்றது நடக்காது. வெப்ப இயக்கவியல் 2வது விதிப்படி நம்ம மருவி கொண்டு வரும்போது இந்த ஒரு சமன்பாடு கிடைக்குது. இந்த சமன்பாட்டில் N1ம் N2ம் 2 மூலக்கூறுகளும் வேற வேற அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ஒழுங்குறைவு கிடைக்குது. ஆனால் N1ம் N2ம் ஒரே மூலக்கூறு தான் அப்படின்னு போட்டால் நமக்கு சுழியம் கிடைக்க மாட்டேங்குது. மாறாக ஒரு நேர்மறையாக ஒரு விடை கிடைக்குது. நமக்கு சுழியம் தான் கிடைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரே மூலக்கூறு இருந்தது அப்படின்னா அது ஒரு மீளுரு முறை, ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுபடி இங்கே கிடைக்கல. இது ரொம்ப ஒரு முரணான ஒரு தகவலாக இருக்குல்ல, பேரடாக்ஸா. இந்த முரணுக்கு திருவாளர் கிப்ஸ் அவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வராரு. அதனால தான் இது கிப்ஸ் பேரடாக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர் என்ன திருத்தத்தை கொண்டு வந்தாரு, இந்த மறுவல் எப்படி வந்தது, இதிலிருந்து திருந்திய விடை எப்படி வந்தது அப்படின்றத நாம பார்ப்போம். இதுதான் ஒழுங்குலைவுக்கான என்ட்ரோபிக்கான சமன்பாடு, ஈக்குவேஷன். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறணும். இப்போ இந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஓரணு வழியாக இருக்குது. அதாவது மோனோட்டாமிக் கேஸாக இருக்குது. மோனோட்டாமிக் கேஸுக்கு E அப்படின்றது 3/2 NKT அப்படின்றதான் சமன்பாடு. இந்த மதிப்பை தூக்கி இந்த E அப்படின்ற இந்த இடத்துல நம்ம போடுறோம். அப்போ 3/2 NKT அப்படின்றது நமக்கு கிடைக்கும். இந்த 3ஐயும் அடிச்சு கொடுத்துரும், எண்ணெய் அடிச்சு கொடுத்துரும், 2ஐயும் 4ஐயும் அடிச்சு கொடுத்தா நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு இந்த விடை கிடைக்கும். இதை பார்த்தோம்னா ln AB, ln A into P அப்படின்ற இருக்குது. இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். அப்போ ln A கூட்டல் ln B அப்படின்னு நம்ம போட முடியும். அதைத்தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ln A கூட்டல் ln B அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். இங்கே 3/2 அப்படின்னு இருக்குது, மடியில் இருக்குது, அதாவது பவரில் இருக்குது. அதை தூக்கி நம்ம லேனுக்கு முன்னாடி போடலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இங்கே 3/2 NK அப்படின்றது 2 இடத்துலையும் பொதுவாக இருக்குது. அதை தூக்கி நான் பொதுவாக போட்டுக்கிறேன். இந்த இடத்துல 1 அப்படின்னு வரும். ஏன்னா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல 1ன்னு வரும். இப்போ இந்த S அப்படின்ற ஒழுங்குலைவை முதல் மண்டலத்துக்கு எப்படி இருக்கும், 2வது மண்டலத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம S1 S2 அப்படின்னு போடுறோம். அப்போ இந்த இடத்துல N இருக்குது, N1 N2 அப்படின்னு மாறும். இந்த இடத்துல M இருக்குது, இங்கே M1 M2 அப்படின்ற மாதிரி மாறும். இது தொடக்கத்தில் இந்த செவரு இருக்கும்போது S1 S2 அப்படின்னு இருக்குது. இந்த செவரை நம்ம விளக்கிட்டோம்னா அதுதான் கடைசியாக இருக்கக்கூடியது SF அப்படின்றது. இந்த SFன்றது ஃபைனல் அப்படின்றது குறிக்குது. SF is equal to S1 plus S2 அப்படின்றதுனால நான் இதையும் இந்த மாதிரி கூட்டி இப்படி போடுறேன். ஒழுங்குலைவில் நடந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டால் கடைசி ஒழுங்குலைவுக்கும் தொடக்க ஒழுங்குலைவுக்கும் இருந்த மாற்றத்தை தான் நம்ம இப்படி சொல்லுவோம். அப்போ S ஃபைனல் மைனஸ் S இனிஷியல் அப்படின்றத நம்ம போடுறோம். அப்போ SF மைனஸ் S1 பிளஸ் S2 அப்படின்றத நம்ம போடுறோம். இங்கேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ டெல் S இஸ் ஈக்குவல் டு SF அப்படின்றத நான் இந்த வரியில் போட்டிருக்கிறேன். அதுக்கு மைனஸ் S1 பிளஸ் S2 அப்படின்றத நான் இந்த மைனஸ் S1 பிளஸ் S2 அப்படின்றத நான் இந்த வரியில் போட்டிருக்கிறேன். இப்படி போட்டதுக்கப்புறம் இதுவும் எனக்கு அடிஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி இதுவும் அடிஞ்சு கொடுத்துரும். மீதி இருக்கிறது இந்த 4 மதிப்புகள் மட்டும்தான். இதை தூக்கி நான் இப்படி எழுதுறேன். இங்கே N1K அப்படின்றது பொதுவாக இருக்குது, அதை தூக்கி போடுறேன். இங்கே N2K அப்படின்றது பொதுவாக இருக்குது, அதை தூக்கி நான் இங்கனுக்குள்ளே போடுறேன். இது ln A மைனஸ் ln B அப்படின்னு இருக்குது. அதனால் ln A by B அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் ln A மைனஸ் ln B அப்படின்னு இருக்குது, அதையும் ln A by B அப்படின்னு போடுறேன். இந்த இடத்துல H மும்மடி அப்படின்றது இருக்குது, ரெண்டையும் அடித்து கொடுத்துட்றேன். அப்போனா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். தொடக்கத்தில் இங்கே V1 V2 அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த சுவரை நம்ம நீக்கம் செஞ்சிட்டோம்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த பருமளவு V அப்படின்றது V1 ப்ளஸ் V2 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த Vக்கு பதிலாக நான் V1 ப்ளஸ் V2 அப்படின்னு போட்டுக்கிறேன்.
இப்போது அடர்த்தி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பருமளவில் எவ்வளோ மூலக்கூறுகள் வந்து இருக்குது அப்படின்றது தான், எவ்வளோ துகள்கள் வந்து இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து அடர்த்தி அப்படின்னு சொல்லுவோம், பார்ட்டிக்கல் டென்சிட்டி. இப்போது இங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியும் இங்கே இருக்கக்கூடிய அடர்த்தியும் ஒன்றா இருக்கும். இதே அடர்த்தி தான் இந்த சுவரை வெளுக்குனதுக்கு அப்புறமும் இருக்கும். அதனால் N1 by N2 N1 by V1 is equal to N2 by V2 is equal to கடைசியாக இருக்குது N1 plus N2 divided by V1 plus V2 அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். இப்போது இதை நான் இது கூட சமன்படுத்தி பார்த்தேன் அப்படின்னா இந்த V1 plus V2 அப்படின்றத மேலே கொண்டு போயிட்டு N1 அப்படின்றத கீழே கொண்டு வரேன். அப்போ V1 plus V2 by V1 அப்படின்றது கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதை வந்து நான் இது கூட ரெண்டாவது சமன் கூட நான் வந்து சமன்படுத்தி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும். அப்போது இது ரெண்டுக்கு பதிலாக இங்கே ரெண்டு இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இங்கே கிடைச்ச இதை தூக்கி நான் இங்கே போடுறேன். அப்போ N1 plus N2 by N1 இந்த மாதிரி கிடைக்கும். இதில் தான் நமக்கு வந்து அந்த முரண் வந்து ஏற்பட்டது. ரெண்டு வெவ்வேறு மூலக்கூறுகள் வந்து இருந்ததுன்னா இது வந்து சரியாக வருது. ஆனால் ஒரே மூலக்கூறுகள் இருந்தது அப்படின்னா அது மீளுறு முறைப்படி அது வந்து சுழியமாக வரணும். ஆனால் இது சுழியமாக வரலை. இதுக்கு திருவாளர் கிப்ஸ் அவர்கள் கொடுத்த ஒரு திருத்தத்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த நுண்பகுதிகளுக்கான திருத்தத்தை வந்து திருவாளர் கிப்ஸ் அவர்கள் எப்படி கொடுக்குறாருன்னா, லேன் காமா டேஷ் அப்படின்றது திருத்தப்பட்டது. லேன் காமா டேஷ் சமன்பாடு லேன் காமா கழித்தல் லேன் என் தொடர் பெருக்கம். அதாவது தொடர் பெருக்கம்னா ஃபேக்டோரியல், கழித்தல்னா சப்ராக்ஷன். இப்போது இது வந்து ஒரு இதாக திருத்தமாக அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த லேன் என் தொடர் பெருக்கம் அப்படின்றத பார்த்தோம்னா லேன் என் தொடர் பெருக்கம் சமன்பாடு என் லேன் என் கழித்தல் என் அப்படின்றதான் ஒரு சமன்பாடு. இது வந்து கணித சமன்பாடு. இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நான் வந்து கே வச்சு நான் வந்து பெருக்குனா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த லேன் காமா அப்படின்றது எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே கிடைச்சிருக்கிறது தான் அந்த லேன் காமா அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது அதை தூக்கி நான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கிடைச்ச அந்த விடையை தூக்கி நான் இங்கே போட்டிருக்கிறேன். இந்த களிக்குரிய நான் உள்ளே பெருக்கினேன் அப்படின்னா அது வந்து கூட்டல் பெரியாக வந்து மாறும். இதை தூக்கி நான் இங்கே போட்டிருக்கேன், இதை தூக்கி நான் இங்கே போட்டிருக்கிறேன். இப்போது இந்த ஹச் மும்மடி அப்படின்னு வந்து இருக்குது, ஹச் கியூப் அப்படின்னு. இதை தூக்கி நான் உள்ளே கொண்டு போகும்போது ஹச் இருமடி அப்படின்னு மாறுது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு மும்மடி இருக்குது, இங்கே வந்து ஒரு வகுத்தல் இருமடி வந்து இருக்குது. அதனால் பெருக்கல் இருமடியாக வந்து போட்டுட்டு அந்த மும்மடி அப்படின்றத நான் நீக்கம் செஞ்சிடறேன். இது வந்து லேன் ஏ கழித்தல் லேன் பி அப்படின்றது வந்து இருக்குது. அப்போ நமக்கு எழுதும்போது லேன் ஏ பை பி அப்படின்னு கிடைக்கணும். இந்த இடத்துல என்கே அப்படின்றது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால இப்படி தூக்கி போட்டுறேன். இந்த இடத்துல மீதி இருக்கிறது அந்த பி அப்படின்றது பதிலாக என் அப்படின்னு இருக்குது. அதை நான் வந்து இந்த இடத்துல வகுத்தல் குறியில் வந்து போடுறேன். இப்போது 3/2 இங்கே 1 வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு 5/2 அப்படின்றது வந்து கிடைக்கும். அதை தூக்கி எழுதிடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது லேன் ஆஃப் ஏபி அப்படின்னு இருக்குது. இதை வந்து லேன் ஏ கூட்டல் லேன் பி அப்படின்னு நான் வந்து போடுறேன். எனக்கு இந்த மாதிரி கிடைக்குது. மேலே அந்த மடியில் இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய 3/2 அப்படின்றத லேனுக்கு முன்னாடி நான் வந்து கொண்டு வரேன். இந்த இடத்துலையும் எனக்கு என்கே அப்படின்றது இருக்குது. ஆனால் இங்கே 3/2 அப்படின்றது இங்கே 5/2 அப்படின்றது வந்து இருக்குது. இங்கேருந்து நான் 3/2 அப்படின்னு எடுக்கணும்னா இந்த 3/2 தலைகீழ் பெருக்கம் 2/3 அப்படின்றத நான் இந்த இடத்துல பெருக்கணும். பெருக்கணுன்னா இந்த இடத்துலேருந்து நான் 3/2 பொதுவாக வெளியே எடுத்துக்கலாம். அப்படி இங்கே 2/3 அப்படின்றத பெருக்கினேன் அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து அடித்து கொடுத்துரும். மீதி இருக்குது 5/3 அப்படின்றது இருக்கும். இங்கே மீதி இருக்குது இந்த லேன் அப்படின்ற இந்த மதிப்பு வந்து இங்கே இருக்கும். இதையும் நான் வந்து கூட்டி இங்கே உள்ளே போடுறேன். நம்ம முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்த மாதிரி இங்கே S1 S2 SF அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக N1 போடுறோம். ஆனால் எம்முக்கு பதிலாக அதே எம் தான் நம்ம வந்து போடுறோம். ஏன்னா ரெண்டுமே வந்து ஒரே மூலக்கூறுகள் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால் இங்கே S1 டேஷ் S2 டேஷ் SF டேஷ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி அந்த ஒழுங்குலைவில் இருக்கக்கூடிய மாற்றம் டெல் எஸ் டேஷ் அப்படின்றது கடைசியாக இருக்கிறது கழித்தல் முதல்ல இருக்கிறது. அப்போது இந்த கடைசியாக இருக்கிறதையும் முதல்ல இருக்கிறதையும் நான் வந்து கழிக்கிறேன். இந்த இடத்துல N1 N2 அப்படின்றதுக்கு பதிலாக என்னன்னு போட்டிருக்கேன். ஏன்னா N is equal to N1 plus N2 அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். அதுபடி நான் வந்து இங்கே போடுறேன். போட்டேன்னா எனக்கு இதுவும்
இவை இரண்டும் அடிஞ்சு கொடுத்துரும். ஏன்னா n is equal to n1 plus n2 அப்படின்னு போட்டேன்னா இதுவும் எனக்கு வந்து அடிஞ்சு கொடுத்துரும். மீதி இருக்கிறது இது, அதை தூக்கி நான் இப்படி போடுறேன். n is equal to n1 plus n2 அப்படின்னு நான் எழுதுறேன். தெரியும், அந்த துகளினுடைய அடர்த்தி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு பருமளவில் எவ்வளோ துகள்கள் இருக்குது அப்படின்றது, அதாவது n/v அப்படின்றது நமக்கு தெரியும். துகள் அடர்த்தி, பார்ட்டிகல் டென்சிட்டி அப்படின்றது. இது நம்ம தலைகீழ போட்டோம்னா 1/n அப்படின்னு கிடைக்கும், அதாவது v/n அப்படின்றது. இந்த இடத்துல பார்த்தோம்னா v/n இருக்குது, அதனால நம்ம வந்து இது 1/n அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ இதுதான் திருத்தம் அடைந்த ஒழுங்குலைவு சமன்பாடு அப்படின்றது நம்ம கிப்ஸ் வந்து கொடுத்தது நமக்கு. இப்போ இதில் வந்து n1ம் n2ம் வேற வேற அப்படின்னு போட்டோம்னாலும் நமக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி விடை வரும். n1ம் n2ம் ஒரே மாதிரி அப்படின்னு போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி விடை வரும். இப்போ நம்ம இதிலேயே வந்து n1 is equal to n2 அப்படின்னு நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இது ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிட்டு நமக்கு வந்து சுழியம் அப்படின்றது வந்து கிடைக்கும். இதுதான் திருவாளர் கிப்ஸ் அவர்கள் செய்த திருத்தம், கிப்ஸ் பாராடாக்ஸ் என்று அழைக்கப்படக்கூடியது.